இப்ப எல்லாரும் வச்சு விட்டுடலாம். விஜய், நீங்க முதல்ல வாங்க வாங்க. வச்சு விடுமா. குங்குமம் வச்சு விடுமா. இந்தா, இந்த வளையல் போட்டு விடு. சூப்பர்க்கா, அழகா இருக்கீங்க. பன்னீர் தெளிச்சு விடு. என்ன யாருமே காணோம்? அண்ணா, மணி அண்ணா. சார், என்ன சார் மீட்டிங்லாம் முடிஞ்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன ஆபீஸ்ல யாரையும் காணோம்? மாடியில கஸ்தூரி மேடத்துக்கு வளைகாப்பு நடக்குது பாருங்க. அதுக்கு தான் இந்த கப்பெல்லாம் மேல எடுத்துட்டு போறேன். வளைகாப்பு நடக்குதா? ஆமா சார், துளசி மேடம் தான் முன்னாடி நின்னு இந்த வளைகாப்பையே நடத்துறாங்க. ஆமா, யார கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? சரி, நீ போய் துளசி கீழே வர சொல்லு. ஓகே சார். துளசி, வா. துளசி, சாதனம் எடுத்து வைமா. இந்தம்மா, பன்னீர் தெளிச்சு விடு. சாதம் எடுமா. என்னக்கா, உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? துளசி, இந்த விஷயத்த என் வாழ்க்கை முழுக்க நான் மறக்க மாட்டேன் துளசி. ஐயோ,
என்னக்கா இதெல்லாம்? முதல்ல கண்ணை தொடங்க. அழாதீங்க. வீட்டை விட்டு வந்துட்டோம், சொந்த பந்தம்னு யாருமே இல்லைன்னா நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு குடும்பமா நாங்க எல்லாருமே இருக்கோம். ம்? ஆமா கஸ்தூரி. ம், உட்காருங்க. என்னண்ணா? மேடம், விஸ்வா சார் வந்துட்டாரு மேடம். உங்களை கீழே வர சொல்றாரு மேடம். இங்க வளகாப்பு நடத்துறத பத்தி நீங்க சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் மேடம். சரிங்க அண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் எல்லாருக்கும் காஃபி கொடுங்க. சரிங்க மேடம். சார், மேல என்ன நடந்துகிட்டு இருக்கு? வளகாப்பு சார். யார கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போறதுக்கு இதென்ன ஆபீஸா இல்ல பார்ட்டி ஹாலா? இல்ல சார், கஸ்தூரி அக்காவுக்கு அவங்க வீட்ல சப்போர்ட் இல்ல, அதனாலதான் வளகாப்பு பண்ண முடியாத சிச்சுவேஷன். வளகாப்பு பண்ண முடியலையேன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். அதான். எல்லாம் ஓகே, ஆனா இங்க வேலை எதுவும் நடக்கலன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஹெட்டா நான் இருக்கேன். எதை பண்ணணும்னாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு தெரியாத உனக்கு? உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவியா? எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேனா? அப்புறம் நான் எதுக்கு? இல்ல சார், உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கதான் நான் 2 times கால் பண்ணேன். ஆனா நீங்க போனே எடுக்கல. சரி, நீங்க மீட்டிங்ல பிஸியா இருப்பீங்க, வந்ததும் சொல்லிக்கலான்னு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன் சார். ஓஹோ, அப்ப நான் போன் எடுக்கலனா நீ என்ன வேணாலும் பண்ணுவ, ரூல்ஸ கையில எடுத்துப்ப? அப்படியெல்லாம் இல்ல சார். அப்படிதான் நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். ஆல்ரெடி உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போய் தான் இங்க இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ உன்னால மறுபடியும் ஆக்சிடென்ட் நடக்கணுமா? எம்டி என்ன திட்டணும்னு எதிர்பார்க்கறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சார். சத்தியமா நான் அப்படி நினைச்சு இதெல்லாம் பண்ணவே இல்ல. நடிக்காத. இங்க பாரு, ஃபங்க்ஷன் பண்ணி ஏற்கனவே நடந்த மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்தா என்னால எம்டி கிட்ட பதில் சொல்ல முடியாது. அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வித்தின் 10 minutesல எல்லாரும் கீழே வந்து அவங்க வேலையை பார்க்கணும். போ. சரி சார். இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க, இது எப்படி கெடுக்கிறது? என்ன ஆனாலும் சரி, கஸ்தூரி அக்காவோட சந்தோஷத்தை நான் கெடுக்க மாட்டேன். துளசி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லக்கா. வா. எங்க போன? சும்மாதான்க்கா, ஒன்னும் இல்ல.
உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? எல்லாரையும் கீழே வர சொல்லி வேலையை பார்க்க சொன்னானா இல்லையா? என்ன நான் சொன்னதை கேட்க கூடாதுன்ற முடிவில் இருக்கியா? ஆம், ஐயோ இல்ல சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா எல்லாரும் கீழே வர சொல்லு. சார் ஏன் சார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? கஸ்தூரி அக்கா பாவம் சார், வளகாப்பு நடத்த பெத்தவங்க இல்லையேன்னு வேதனையில இருந்தாங்க. இப்போதான் சார் சந்தோஷமா இருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்க எனக்கு மனசு வரல சார். அதான், மத்தபடி உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னுலாம் இல்ல. ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே, அதை கெடுத்துறாதீங்க சார். ப்ளீஸ் சார். என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, அதுக்கு என்னாலெல்லாம் பொறுப்பேத்துட்டு இருக்க முடியாது. நீங்க பொறுப்பை ஏத்துக்க வேண்டாம், நான் ஏத்துக்கிறேன். ஓகே. என்ன மாத்திலாம் இல்லையானே? இப்பவே டைம் ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஒழுங்கா டைம் ஆகட்டும். நான் கேட்ட கேள்வி போல சொல்லு. ஹலோ காய்ஸ், லிசன் ஹியர். கஸ்தூரி அக்கா வளகாப்ப இது வரைக்கும் யாரும் செலிப்ரேட் பண்ணாத மாதிரி நம்ம பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணலாமா? பாடலாம். என்ன செலிப்ரேட் பண்ணலாமா? பண்ணலாம் தான். ஆனா யார் ஆரம்பிக்கிறது? நீங்களே ஆரம்பிங்க சார். நானா? ஆமா சார். அப்படியே கேரளாவுல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் நாங்கெல்லாம் பிக்கப் பண்ணிக்கிறோம். ஏய் பாடுங்க சார். சார் என்ன முடியாது. நானெல்லாம் பாட மாட்டேன்பா. ஓகே 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 ஓகே, நான் பாடுறேன். வாங்க. ஓகே ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ. சரி, பாட போறேன்னு எந்திரிச்சு ஓடாத. பனிமலரே. சூப்பர் சார், சூப்பர் சார். பாட்டு சூப்பர் சார், ஆசம். தேங்க் யூ துளசி, தேங்க் யூ so much. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் நான் பாட போறேன். தேவி, என் பேரை காப்பாத்து. கண்டிப்பா சார். ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க் யூ சார். ஏய் கோலி சோடாவே, ஏய் கறி குழம்பே, ஓ குட்டி பப்பி நான் டேக் மீ. ஏய் சிலுக்கு சட்டை, நீ வெயிட் கட்ட. மை டியர் மச்சான், நீ மனசு வச்சா நம்ம ஒரு சிக்கலாம் நெஞ்சு ஜிகு ஜா. ஹே மை டியர் ராணி, ஏன் ட்ரீம்ல வாணி, நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா. நம்ம பீச்சு பக்கம் போட்டா ஒரு டப்பாங்குத்து வேஸ்டா. நீ என்னுடைய ரவுடி பேபி. சூப்பர் தேவி, சூப்பர். தேங்க் யூ.
ஐயோ எம்டி கால் பண்றாரு. சார். என்னாச்சு விஸ்வா? உங்க வாய்ஸ்ல ஏதோ சேஞ்ச் தெரியுது. சார் அதெல்லாம் இல்லை சார். இல்லையே, எப்பவும் சார்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டா ஆரம்பிப்பீங்க. இப்ப அந்த கான்ஃபிடென்ட்டே காணுமே உங்ககிட்ட. அது வந்து சார். தயங்காம சொல்லுங்க, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சார், அதெல்லாம் இல்லை. ஆர் யூ ஷூர்? எஸ் சார், ஐ அம் ஷூர். ஓகே விஸ்வா, நான் இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி துளசி கிட்ட சொல்லி உங்களை சில டேட்டாஸ் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். ஆமா சார், அதை நான் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேனே. ஓகே, மெயில் பண்ணிட்டீங்க, அதை நானும் பார்த்துட்டேன். பட் அதுல சில டவுட்ஸ் இருக்கு, அது விஷயமா பேசணும். இப்போ துளசி எங்க இருக்காங்க? அது வந்து சார். என்ன விஸ்வா அடிக்கடி ஸ்டக் ஆகுறீங்க? என்னாச்சு? துளசி எங்க இருக்காங்க? அப்படியா? ஆமா சார், துளசி அவங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். சரி சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் நேர்ல வரேன். நீங்க இங்க வரீங்களா சார்? ஆமா விஸ்வா. வாங்க சார். இதோ 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். வந்து அந்த துளசிய பார்த்து யாரை கேட்டு நீயா முடிவு பண்ண? நீயா முடிவு பண்றதுக்கு நான் எதுக்கு விஸ்வாவை மேனேஜ்மெண்ட் டீம்ல வச்சிருக்கேன்? துளசி, நீ இந்த கம்பெனியோட ரூல்ஸை பிரேக் பண்றேன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குங்க சார். ஹலோ விஸ்வா. வெல்கம் சார். வாங்க சார். வாங்க மேடம். ஓகே ஓகே ஓகே, அடுத்ததாக நம்ம கஸ்தூரிக்காக துளசி பாடுவாங்க. நானா? ஐயோ, பாடு துளசி. பாடு துளசி. தேவி சொல்லு. பாடு ப்ளீஸ் துளசி, கஸ்தூரி அக்காக்காக. துளசி 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 துளசி. துளசி பாடு எனக்காக. சரிக்கா. சார் வாங்க சார், வாங்க. பாருங்க சார், ஒருத்தரும் இங்க இல்ல, எல்லாரும் மேல பாட்டு பாடி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. வாங்க விஸ்வா, மேல போய் பாப்போம். வாங்க. துளசி
சூப்பர் துளசி, செம்மையா பாடுன. ஆமா துளசி, உங்க வாய்ஸ் இன்னும் மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. தாய்மை தாய்மை தான், அதை அடிச்சிக்கவே முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.